1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். சாமுவேல் உருவாக்கப்பட வேண்டுமானால் அவனுக்கு அப்படி ஒரு அம்மா இருக்க வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான தாய்தான் அன்னாள். அவளுடைய ஒப்பு கொடுத்தல், அவளுடைய தியாகம், அவளுடைய ஆராதனை, அவள் துதித்த துதி இஸ்ரவேலில் இன்றைக்கும் போற்றப்படுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அவள் துதித்த துதியை சொல்லாமல் ஆராதனை ஒன்று இருக்குமா என்றால் எனக்கு தெரியவில்லை. 1 சாமுவேல் 2:8 என்கிற வசனத்தை சொல்லாமல் ஆராதனையே முடியாது. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சுதந்திரத்தை சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பூமி சக்கரம்னு அன்னாள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஆளுக்கே தெரியாது. ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கும் ராக்கெட்டில் போகிறவங்களும் கண்டுபிடிச்சதை விட இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அன்னாள் சொல்கிறாங்க, பூச்சக்கரத்தை வைத்தார். என்ன வச்சாங்களாம்? அதுதான் வெளிப்பாடு. நம்ம துதி வாயிலிருந்து வர்ற வார்த்தை இல்லை, அது வெளிப்பாடு, அது தீர்க்க தரிசனம், அது மகிமை. ஏன்னா அன்னாளுக்குள்ளே இருக்க எல்லா பாவமும் சாமுவேலுக்குள்ளே பார்க்குறேன். ஜெபமாக இருக்கட்டும், ஒப்பு கொடுத்தலாக இருக்கட்டும். ஏன்னா அந்த குழந்தை கிடைக்கிது ஒரு பெரிய சந்தோஷம் அல்லவா? நிந்த மாறுது, அவமானம் மாறுது, கண்ணீர் மாறுது. வீட்டுக்குள்ளே நிந்தேனா கொஞ்சம் கஷ்டம் தானே, வெளியே நிந்து வேற. வீட்டுக்குள்ளே நிந்தேனா குத்திக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான், தாங்க முடியாத வலி, அவ்வளோ வேதனை சொல்லிக்கிட்டே இருக்கா. அங்கே புருஷனுடைய நேசம் இருந்தாலும் அதை தாண்டின ஒரு வலி, வேதனை. அங்கே அந்த வேதனைக்கு நடுவில் தான் ஆண்டவர் சாமுவேலை கொடுக்குறார். ஆனால் அவர் சாமுவேல்னா நான் கர்த்தருக்காக கேட்டபடினால அந்த பேரையை வைத்து அந்த முதல் ஆண்டு அவன் பிறந்து அவன் பச்சிலம் குழந்தையாக இருக்கும்போது எல்கானா கூப்பிடுறார், வாமா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. வர முடியாது. ஏன்? அவனை கொண்டுட்டு போய் கர்த்தர்கிட்ட விடுறதா இருந்தால் மட்டும்தான் வருவேன், இல்லாமல் நான் வரமாட்டேன். சிலர் கேட்கும்போது கண்ணீரோட கேட்பாங்க, ஒரு வேலை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரேன்னு. ஆனால் கேட்கும்போது எந்த உணர்வு இருந்துச்சோ திரும்ப கொடுக்கும்போதும் அதே உணர்வு ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது அன்னாள் மட்டும்தான். கேட்கும்போது கேட்டுடலாம், அதை தாரும் இதை தாரும்னு. ஆனால் கேட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது அல்லவா? நம்முடைய செயல்பாடுகள் மாறுகிறது அல்லவா? அவன் பலப்பட்ட பின்பு அவன் கர்த்தரை அவமதித்தான் என்று உசியா சொல்லப்பட்டிருக்கு. உசியா ஒரு நல்ல மனிதன் தான், ரொம்ப அழகானவன் தான், ரொம்ப கர்த்தரை தேடினவன் தான், கர்த்தரிடத்தில் இருந்து அநேக காரியங்களை பெற்றவன் தான், விவசாயம் செய்தவன் தான், இயற்கை விவசாயம் பார்த்தவன் தான், ஆடு மாடுகளை வளர்த்தவன் தான். ஆனால் பலப்பட்ட பின்னாடி தேவனை ஏறி மிதிச்சான். ஆனால் இந்த அம்மா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. ஒரு தடவை சர்ச்சுக்கு நம்ம சமூகத்துக்கு போயிட்டு வந்துட்டு சாமுவேலை விடாமல் வந்தா ஆண்டவருக்கு வருத்தம் வரும் அல்லவா? அப்படி நம்ம செஞ்சிடக்கூடாது அல்லவா? இந்த வருஷம் நீங்கள் எல்லாரும் போய் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வருஷத்துக்கு 3 தடவை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறது இஸ்ரவேலினுடைய நியமம். இந்த தடவை நீங்கள் போயிட்டு வாங்க, அடுத்த தடவை சாமுவேலோடு போவேன், அடுத்த தடவை. அப்போ எனக்கு பார்க்கும்போது 2 வயசுக்குட்பட்ட நிலைமை தான் இருக்குது. பால் குடி மறந்து 2 வயசுக்குட்பட்ட ஒரு குழந்தைய விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு நிலைமை. அங்கே ஒரு பெண்மணி இருந்தாவது அவனை கவனிச்சுக்கிடுவா, அங்கே ஒரு தாத்தா தான் இருக்கார். அங்கே ஒரு லேடி இருந்தாவது அவனை அணைச்சிக்கிடுவா, அங்கே அதுவும் இல்லை. அங்கே ஒரு தாத்தா மட்டும்தான் ஈசி சேரில் உட்கார்ந்துருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு தியாகத்தை செய்யணும்னா எப்படி ஒரு அன்பு அவளுக்கு ஆண்டவர் மேலே இருந்திருக்கும். இங்கே சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க,
நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி அண்ணாவில் ஒரு தராசில் வச்சுட்டு அவங்களையும் ஒரு தராசில் வச்சு அவங்க படித்து பார்த்தாங்கன்னா அந்த அம்மா எவ்வளோ பெரிய ஒப்பு கொடுத்தலை செஞ்சுருக்காங்கன்னு புரியும். இஸ்ரவேலில் ஆபிரகாம் ஈசாக்க பலிபீடத்தில் வச்சது போல் இன்றைக்கும் நினைவு கூறப்படுவது அன்னாள் சாமுவேலை வச்சதை. யாரும் அதை நினைக்க மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா ஆபிரகாமாவது மோரியா மலையிலிருந்து திரும்ப யாரோ கூட்டிகிட்டு வந்துட்டார். இஸ்ரவேலில் நினைவு கூறப்படுகிற தியாகங்களில் இன்னொரு தியாகம் இருக்குது. எப்தா தன்னுடைய மகளை பலி செலுத்தினது. அது இன்னும் வியாக்கியானங்கள் வேறு விதமாக இருக்குது. அதை பற்றி நான் போகல, தெரியாத விஷயங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் கேட்கல. மனிதர்களை பலியிட சொல்லுகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் மனித பலியை ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல, நம்மைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதை சொல்லவும் இல்லை எப்தாவின் இடத்தில். ஆனால் அதுவும் ஒரு பயங்கரமான தியாகம்தான். அதுவும் ஒரு பயங்கரமான தியாகம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஓடுகிறீர்கள், உழைக்கிறீர்கள், நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறீர்கள், முடியாமல் போனாலும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுகிறீர்கள், 6 நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போனானா என்று பார்க்கிறீர்கள், வேண்டுமென்றால் ஸ்கூலிலே போய் வாத்தியாரிடத்தில் விசாரிக்கிறீர்கள். வாத்தியார் உங்கள் பிள்ளை கொஞ்சம் பாடத்தில் குறைவாக இருக்கிறார் என்றால் 4 நாட்கள் துக்கமாக இருக்கிறீர்கள். ஆனால் தேவ மனுஷன் அவருடைய வார்த்தையை முடிக்கும்போது சொன்னார், சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தால் நீங்கள் குறைய மாட்டீர்கள், நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி, உன் பிள்ளையினுடைய வீழ்ச்சி, ஒரு வாலிபனுடைய வீழ்ச்சி, அவன் எப்பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அகழுகிறானோ அப்பொழுது தொடங்கு. இந்த தம்பி வந்திருக்கான் பவுல், அவன் 4-5 தடவை நான் பேசுகிறேன். அவன்கிட்ட பேசும்போது என்ன கேட்பேன்னு கேட்டு பாருங்க. இந்த வாரம் சர்ச்சுக்கு போனியா தம்பி? ஆண்டவரை தேடினியா தம்பி? ஆலயத்துக்கு போனியா தம்பி? ஏன்னா அவன் போய் அங்கே பார்க்குற வேலை அவனை வளர்க்காது, அவருடைய சமூகம் அவனை வளர்க்கும். ஏன்னா நாங்கள் அவனை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவோம், என் ஆண்டவர் அவனுக்கு ஞானம் கொடுக்குறாரு. நாங்கள் அவனை நல்ல வாத்தியார்கிட்ட கொண்டு போய் டியூஷன் சேர்த்துருவோம், ஆனால் என் ஆண்டவர் அவனுக்கு படிக்க வேண்டும் என்கிற புத்தியை கொடுக்கிறார். எனக்கு நிறைய பெற்றோர்கள் தவற விட்ட காரியம், நிறைய தானியேல்கள் வளராததற்கு காரணம், நிறைய சாமுவேல்கள் வளராததுக்கு காரணம், பெற்றோர்கள் சொல்லுவாங்க, சண்டே கிளாஸ் தானே எனக்கு உனக்கு காய்ச்சல், படுத்துக்க. சண்டே கிளாஸ் தானே உனக்கு இன்னைக்கு சளி, உட்காந்துக்க. ஆனா காலாண்டு தேர்வு இருக்கு பாரு, அது காலாண்டு தேர்வு, அது காலாண்டு தேர்வு. அப்புறம் வந்து எவ்வளோ நல்லா படிக்க வச்சேன் பாஸ்டர், நல்லா படிக்க வச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்டர். சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். அல்லேலூயா. அவள் ஒரு தியாகம் செய்தால் கர்த்தர் மீதியை பார்த்து கொண்டார். அவள் விட்டு வந்து விட்டாள். ஆண்டவர் சொல்ல, பச்சிலம் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேப்பா, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் நான் பார்த்துக்கிறேன். உன் பிள்ளைக்கு எல்லாமா நான் இருப்பேன், உன் பிள்ளைய நான் நல்லபடியாக வச்சுருப்பேன். சரி, ஆண்டவர்கிட்ட விட்டுட்டாலே. இப்போ ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு தாய் வந்து ஒரு 5 வருஷம் என்கேஜாக இருக்கா. ஒரு குழந்தைய பெற்றுட்டான்னா 5 வருஷம் பால் கொடுக்க, வளர்க்க, அவனோடு வாழ, அவளோடு வாழ. ஆனால் இங்கே இருந்த குழந்தையும் விட்டாச்சு. நம்ம ஆண்டவர் அவர் ராஜ்யத்துக்காக விட்டுட்டா என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு? 21ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும், என்னவா, 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டார். எங்கே வளர்ந்தான்? ஆண்டவருக்கு கொடுக்கும்போது திரும்ப எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் இழக்க பண்ணும், ஆனால் அந்த இழப்பாகவே நிற்காது, ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறும், ஒரு பெரிய அற்புதமாக மாறும். ஆமாம், 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றான். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு விசுவாசிகள் இழந்து போனது வளர்ச்சியை அல்ல, தேவ சமூகத்தை. நீங்கள் வளர்ந்தது அவருடைய சன்னிதானத்தில். நான் சொல்கிறேன், யோவான் 4 கர்த்தர் சொன்னார், பிதாவை எங்கும் கொழுது கொள்ளும் காலம். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் மொபைலில் SMS அனுப்புகிறாங்க, வேண்டாத காரியத்துக்குள்ளே இருக்காங்க. நான் என்னை வளர்த்தி எடுக்க வேண்டும், நான் வளர வேண்டும், நான் மேன்மை அடைய வேண்டும், எனக்குள்ள இருந்து இயேசு வளர வேண்டும், அதற்கு நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சந்நிதியில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போ கர்த்தருடைய சந்நிதி உங்களுக்கு பிடிக்குதோ, எப்போ கர்த்தருடைய சந்நிதியை நீங்கள் விரும்புகிறீங்களோ, எப்போ நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தை இன்னும் அதிகமாக நேசிக்கிறீங்களோ, உங்கள் வளர்ச்சியை எவனாலும் தடுக்க முடியாது.
தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் வளர்ச்சியை யாராலும் நிறுத்த முடியாது. எல்லா விதத்திலும் நீங்கள் வளருவீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு அதான் சொல்கிறேன், எப்போ அவன் டீனேஜ் வரும்போது அவனுக்கு பாட்டு பிடிக்காது, ஆராதனை பிடிக்காது, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப இல்லை, கர்த்தர் சமூகத்துக்கு அனுப்ப. ஏன்டா ஏன்னு கேட்கணும். நீங்கள் அவனை நீங்கள் விட்டுட்டு வர வேண்டிய தியாகம் பண்ண வேண்டியது ஹோம்ஒர்க் பண்ண இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. ஏன்டா வளர்த்தி எடுக்கிறவர் கர்த்தர், ஆயத்தம் பண்றவர் கர்த்தர், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், மேன்மைப்படுத்துறது கர்த்தர். நமக்குன்னு ஒன்று வச்சிருப்பாருங்க, நம்ம பிள்ளைக்குன்னு ஒன்று வச்சிருப்பாருங்க. இதுதான் இன்னைக்கு விசுவாசிகள் அதை புரிஞ்சுக்கிறணும். லேட்டாக வரும்போது மனசாட்சியில் ஒரு காரியமும் இல்லைன்னா நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். ஆனால் ஸ்கூலுக்கு ஓடி ஓடி போவோம், காலேஜுக்கு ஓடி ஓடி போவோம். நான் ஒரு நாள் காலேஜுக்கு ஓடி போனதில்லை. ஆனால் இங்கே ஏன்னா நான் லேட் கம்மர், எல்லா நாளும் வெளியே தான் நிற்பேன். மோசமான ஆள் நான். எல்லா நாளும் வெளியே தான் நின்றுருக்கேன். வெளியே நின்று ஒரு செமஸ்டர் என்னை எழுத விடலை, அவ்வளோ லேட்டாக போனவன். ஆனால் எனக்கு இங்கே தெரியும் இது எவ்வளோ ஆசீர்வாதம்னு. நீங்கள் வேணால் சொல்லிட்டு போங்க இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நம்மளை வளர்க்குற இடம் ஒரு சமூகம்தான். அல்லேலூயா. நீங்கள் வேணால் சொல்லிட்டு போங்க பாஸ்டர் வளர்ந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் நான் சொல்கிறது, எவன் காலையை நான் பிடிக்க விரும்பலை, அவர் காலை பிடிக்க விரும்புகிறேன். எவன்கிட்ட நான் குனிய விரும்பலை, அவர்கிட்ட நான் குனிய விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? சாமுவேல் அவர் சந்நிதியில் வளர்ந்தான். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் பட்டினி போட மாட்டார், அழைச்சது அவர் தான். ஒரு நாளும் அவர் காக்க வைக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் குறைபட மாட்டார். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருடைய சந்நிதியில் காலேப் இருந்தான், கர்த்தருடைய சந்நிதியில் யோசுவா இருந்தார், கர்த்தருடைய சமூகத்தில் மோசே இருந்தார், கர்த்தருடைய சமூகத்தில் சாமுவேல் இருந்தார். இவர்களெல்லாம் மரித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறார், இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கு, இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளலாம், உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆனால் உயர்ந்தவர்கள் ஆலயத்தை விரும்புகிறார்கள். யார் ஆலயத்தை விரும்புகிறா? வாக்கிங் போகும்போது அப்படியே வந்துடலாம். அதான் சொல்லுவாங்க, அப்போல்லோ மருத்துவமனையில் அந்த நர்சிங் கல்லூரியினுடைய பிரின்சிபால் தன்னுடைய காரை கொண்டு போய் ஒரு குட்டி ஆலயத்துக்குள்ளே நிப்பாட்டி முழங்கால் போட்டு ஜெபிக்காமல் தன் சேரில் உட்கார மாட்டாங்களாம். இது தீர்மானம், இது தீர்மானம். அங்கே இருக்கிற 500 பேருக்கு தெரியுமா, அங்கே படிக்கிற பிஜியாக இருக்கட்டும் யூஜியாக இருக்கட்டும், பிரின்சிபால் காலையில் எங்கே போயிருக்காங்க? ஜெபம் பண்ண. அந்த வானகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி சர்ச்சு, முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு காணிக்கை போட்டுட்டு தான் போவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு ஒன்று புரியுது, எங்கேயோ இருந்தேன்னா இன்னைக்கு இந்த காலேஜில் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன்னா கர்த்தர் என்ன வளர்த்தாரு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், அங்கே இருக்க புறஜாதிகளுக்கு ஒரு பாடம் சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன உயர்த்தினார். அதனால தான் சொல்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தவம் இருந்து பெத்த பிள்ளை, ஆனால் ஏலிக்கு எடுபடி. வேலை என்ன தெரியுமா? நீங்கள் படித்து பாருங்கள், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். இங்கே சொல்லுவான், சர்ச்சில் போனீங்கன்னா உட்காந்த மேனிக்கே உட்காந்துருன்னு. இங்கே உட்காந்தா பரவாயில்லையே, சிலர் டம்மு டம்முன்னு அடிக்கிறான், சிலர் நம்ம கவனத்தை திருப்புறான், சிலர் அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், சிலர் போகிறான் வாரான். ஆனால் தவம் இருந்து பெற்ற பிள்ளைகளுடைய வேலை என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஆமாம், 2ஆம் அதிகாரம் 11, கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். நீங்கள் போய் வீட்டில் போய் எத்தனை பணிவிடை இருக்குன்னு பாருங்கள். 18ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தான்? பணிவிடை. நைட்டு திடீர்னு தூக்கம் வரலைன்னா ஆலயத்தில் வந்து பார்த்தா ஒருத்தன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கரெக்டாக வந்தால் போதுன்னு சொன்னேன். இப்போல்லாம் அவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப கரெக்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ரொம்ப பெர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சாமுவேல் கர்த்தருக்கு என்ன செய்தான்? பணிவிட. சாமுவேல் கர்த்தருக்கு என்ன செய்தான்? பணிவிட. அதான் ஒரு நாள் கேப்ரியல் தாமஸ் ராஜ் சொன்னார், ஃப்ளைட்டில் வேலை பார்க்குற ஏர் ஹோஸ்டர் ஒரு அம்மா வந்து பாத்ரூம் தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஏர் ஹோஸ்டர் ட்ரெஸ்ஸோட சர்ச்சில் வந்து உட்காந்தாங்களாம். என்னம்மா, எனக்கு பாட்டு பாட வராது, எனக்கு ஜெபம் பண்ண வராது, எனக்கு என்ன தான் வரும், நான் என்ன செய்கிறேன் தெரில அந்த அம்மா என்ன ஆனாங்கன்னு. ஆனால் சொல்கிறேன், பெரிய இடத்துல இருப்பாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் 30 வயது வரை தன் தகப்பனுக்கு பணிவிடை செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். என்ன செய்தார்?
என்ன செய்தார்? பணிவிடை செய்தார். இங்கே பாருங்க, அந்த அம்மா அப்படியே அடுத்த பஸ்காவுக்கு வரும்போது பார்க்கும், என் மயன், நான் பெத்த மயன் இல்லை, கர்த்தருக்கு செய்கிறான். அல்லேலூயா. இப்போ பெத்த மயம் பாருங்க, அந்த கர்த்தருக்கு. இங்கே தான் விசுவாசம் வேலை செய்யுது. இன்னும் சில நாட்களில் ஏலி தூக்கப்படுகிறார், சாமுவேல் அமர்த்தப்படுகிறார். கையை நல்லா தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆரோனின் வம்சத்தினுடைய நேரடி ஜீன் ஒருத்தன் தூக்கப்பட்டு போகிறான். ஆனால் இவனும் ஆரோனின் வம்சம்தான். ஆனால் இவனை எங்கேருந்தோ கொண்டு வந்து கர்த்தர் உள்ள தள்ளிட்டாரு. கையை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு இங்கே இருக்கிற நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிஸ்னஸ் வளரணுமா, உங்கள் குடும்பம் வளரணுமா, கடன் மாறணுமா, கூப்பிட்டு பாஸ்டர் இன்னைக்கு ஏன் வரல? அண்ணால் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவா, சாமுவேல் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவா. அதுக்கப்புறம் அவன் அடையாளமே கர்த்தருடைய சமூகம் ஆயிடுச்சு. அவனுடைய அடையாளமே கர்த்தருடைய சமூகம் ஆயிடுச்சு. நீங்கள் வளரணும்னு விரும்பினா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வளரணும்னு விரும்பினா தேவ சமூகத்தை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்தேன் உபவாச ஜெபத்தில் காணோம். மிஸ் பண்ணுறது உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் மேன்மையை. உடனே அடுத்த வாரம் மட்டும் வந்து உட்காந்துட்டு போகிறதல்ல. கர்த்தர் அவருடைய சன்னிதானத்தில் நம்மை பெரிதாய் வளர்க்கிறார். அல்லேலூயா. அடையாளம் தெரியாத ஒரு குடும்பத்தை, வெளியே தெரியாத ஒரு குடும்பத்தை, இன்றைக்கி நிறைய பேருக்கு பிஸ்னஸுக்கு வளரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் கர்த்தர் சமூகத்தை எவ்வளோ முக்கியப்படுத்துகிறோம். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் நமக்கு ஒருத்தனை அனுப்பி வைக்கிறதே கர்த்தர் தான். தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான கஸ்டமரை அனுப்புகிறதே யார் தான்? கர்த்தர் தான். கர்த்தர் தான். உங்களுக்கான தேவைகளை தர்றதே யார் தான்? கர்த்தர் தான். இவ்வளோ பெரிய நாளை நமக்காக கர்த்தர் தந்திருக்கார். காலையில் எழும்பி அவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்கள். ஏன்னா பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்தது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அண்ணாள் மாதிரி இருந்தால் உங்கள் பிள்ளை சாமுவேல் தான். அல்லேலூயா. நீங்கள் அண்ணாள் மாதிரி இருந்தால் உங்கள் பிள்ளை சாமுவேல் தான். நீங்கள் அண்ணாள் மாதிரி இருந்தால் உங்கள் பிள்ளை சாமுவேல். நானும் கொஞ்ச காலம் அவர் சமூகத்தில் ஒரு 5 வருஷம் இருந்தேன். இன்றைக்கி சமூகத்திலே வாழ வச்சுட்டார். அல்லேலூயா. 5 வருஷம் இருந்தேன். உண்மையிலே அந்த வேப்பங்காயை எப்படி நான் சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டு குடும்ப ஜெபத்தில் ஒழுங்காக உட்காராத ஆள் கொண்டு போய் சபையில் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும், அந்த 5 வருஷம் எனக்கு அடிஸ்தான். சொல்லுங்கள், எப்போ வேணாலும் எழுப்புவாங்க, எப்போ வேணாலும் எந்திரிக்கணும். இன்னொன்று, சபையில் தங்குறது, பாஸ்டர் பிள்ளைங்க கூட தூங்கலாம், சபையில் தங்கி இருக்கவே தூங்க முடியாது. கொன்று விடுவார் பாஸ்டர். ஓப்பனிங் பிணகாசம் தூங்கலாம், ஆனால் சாமுவேல் தூங்க முடியாது. எப்போ கூப்பிட்டாலும் எந்திரிக்கணும். ஆனால் ஒன்று, இன்றைக்கி நீங்கள் என்னை பார்க்குறீங்களே, எங்களெல்லாம் ஏதோ வச்சுருக்கான் போயிருக்கான்னு, நீங்கள் பொறாமப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 1000 பேர் பொறாமப்படுற அளவுக்கு உங்களை வளர்த்துவார் அவர் சமூகத்தில். அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னால், இங்கே வாடகை தர வேண்டாம், சாப்பாடு ஃப்ரீ, வா என் கூட உட்காந்துக்க, நாங்கள் பெரிய வீடு எடுத்திருக்கோம், ஜாலியாக இருக்கலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம். சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். நான் சொல்லுவேன், அந்த 5 வருஷம் எனக்கு ஊழியம் செய்யணுங்கிற அடிஸ்தானத்தை போட்டுச்சு. அல்லேலூயா. நான் மெட்ராஸில் போய் இருந்தேன் அந்த 5 வருஷம். பைபிள் காலேஜ் எனக்கு அங்கே தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு இந்த கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு பேசிக்கிட்டே இருக்கும் வசனம், என் வசனம் பேசும், அந்த வசனம் பேசும். அப்போ எனக்கு என்ன பேச்சுன்னு கேட்டிங்களா? இன்னும் அவர் சமூகத்தில் உட்காரணும், இன்னும் அவர் சமூகத்தில் உட்காரணும், இன்னும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்தா நம்ம வளருவோம், சபை வளரும், நீங்கள் வளருவீங்க. அல்லேலூயா. நம்ம இங்கெல்லாம் இந்த 12 மணி நேரம் விட்டக்கூடாது பிரியமானவர்களை. என்கேஜாக இருக்கணும், தொந்தரவு பண்ணணும், ஆண்டவர் பார்க்கணும். இந்த நேரு நகர் சபையிலேருந்து என்னடா ரிக்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவர் அங்கேருந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற விண்ணப்பங்கள் ஒன்றும் இல்லை, எப்போ வந்தாலும் இந்த ஃபைல் இங்கே இருக்கும், எடுத்து எல்லார் பேரையும் சொல்லுங்கள், சொல்லி ஒரு அரை மணி நேரம் ஆசீர்வச்சிட்டு போயிருங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களை ஆசீர்வச்சிடுவார். சூப்பர். அவங்கள ப்ளஸ் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்கள். வேறு என்ன வேணும்? என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம எல்லோரும் மறதி தான், 1-2 பேரை விட்டுருவோம். காலையில் எடுத்து அவர் சன்னிதானத்தில் நீங்கள் முதல்ல வேகமாக சொல்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, அவன் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளரும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு காரியம் இருக்குது. அதுக்கு அடுத்து நான் ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்கள். 26ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாய் வளர்ந்து, எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருக்கும் மனுஷருக்கும்
கர்த்தருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஆமாம், நல்லா படிக்கிற பிள்ளை தலக்கணமாக இருக்கும், எனக்கு படிக்க தெரியும் பிள்ளை. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் வளர்கிற பிள்ளை உங்களுக்கும் பிரியமாக இருக்கும், கர்த்தருக்கும் பிரியமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கும் பிரியமாக இருக்கும், கர்த்தருக்கும் பிரியமாக. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாமுவேலே, அப்பா உன்னை கண்டித்து வளர்த்தாரானே தெரியல, அப்பாவும் நீனும் பேசின மாதிரியே தெரியல, எல்கானாவும் கூட பேசின வரலாறே இல்லை பைபிள்ல. ஆமாம், அண்ணால் உனக்கு மரியாதை கற்றுக் கொடுத்த மாதிரி தெரியல, ஆனால் எனக்கு தெரியும் ஏலி எல்லாத்தையும் சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தாரு. கையை தட்டி ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தன் பிள்ளையை சரியாக வளர்க்க முடியலேங்கிற வழியோடு இருந்த ஏலிக்கு திரும்ப பேக்வேர்டில் போய் ஓப்பனி பினகாசை நான் சொல்லி கொடுக்க முடியாது, திரும்ப ஓப்பனிக்கு காணிக்கேனா என்னன்னு சொல்லி கொடுக்க முடியாது, ஏன்னா வளர்ந்துட்டான். ஆனால் இப்போ ஒரு குட்டி பையன் கிடச்சிருக்கான், அவனை என் கனவாக வளர்த்து காட்டுறேன். அதனால்தான் மனுஷங்க வந்தால் எப்படி மதிக்கணும், சர்ச்சில் எப்படி இருக்கணும், தேவனுக்கு எப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், இவங்க உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது இங்கே அங்கே உனக்கு ஒரு அர்ப்பணிப்பு. ஏன் தெரியுமா அவனுக்கு அந்த பயம் வந்துச்சு? ஏன் தெரியுமா அவன் பெரியம்மா நடந்தான்? திரும்பி அவன் அம்மா கிட்ட போகவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திரும்பி அவன் அவங்க அப்பா கிட்ட போகவே முடியாது, கொன்னு போடுவாங்க. ஏன்னா ஒப்பு கொடுத்தாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்க அடுத்த தலைமுறை பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளை இப்படி நடக்கணும். மேலே பாருங்கள் வசனத்தை, பெரியவனாக வளர்ந்து, ஆமாம், பெரிய ஆஃபீஸராக வந்து இங்கே இருக்க ஒரு சின்ன விசுவாசிக்கு கை கொடுக்கணும். இன்றைக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த சபையில் இருக்க எல்லாரோடையும் நீங்கள் மிங்கிள் ஆகிட்டீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு அற்புதம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்து யாரையுமே பார்த்து பேசாமல் போனீங்கன்னா திமிரு பிடிச்ச நாயின்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? சொல்லுவான். ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த பிரதர் பலவீனமாக இருக்கார், இவருக்காக செபிக்கணும். உங்களுக்காக ஒருத்தன் கண்ணீர் வடித்தான்னா உங்கள் சரீரத்தில் பலவீனத்தை கர்த்தருடைய வல்லமை இறக்கும். ஏன்னா இந்த வார்த்தையை கவனிங்க, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கும் வர்றது மட்டும் இல்லை, சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும், எல்லாரும் சொல்லுங்க, சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்தான். ஆமாம், பிள்ளை படிக்கிறதோ 100 மார்க் வாங்குறதோ வெளியே தெரியாது, ஆனால் பிள்ளையினுடைய அந்த பிரியமாக நடக்கிறது. ஐயோ அந்த பையனா, அந்த அந்த வயசான பாட்டினா அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க, அந்த பையனா, அந்த யாராவது முடியாமல் இருந்தால் அவன் ஜோம் பண்ணுவாங்க, ஐயோ அந்த பையனா. ஏன்னா கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்தான். இதுதான் இன்னைக்கு சொல்ல முடியுமா? பிள்ளைங்கள்ட்ட வருங்கால தலைமுறைகிட்ட சொன்னால் அவ்வளோதான், போச்சு. அப்படி இருக்குது. இன்றைக்கி வருங்கால தலைமுறைகிட்ட சொல்ல முடியுமா? நீ இப்படி இரு, இப்படி உட்காரு, நீ இப்படி எந்திரி, இப்படி போ. ஆனால் சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் அவன் எப்படிங்க வளர்ந்தான்? அவனுடைய வளர்ச்சி என்ன? முதலாவது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சாமுவேலுடைய வளர்ச்சியை மட்டும் நான் காண்பித்து போகிறேன். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிங்க, உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் உங்கள் பேச்சையே கேட்காது, ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கணும், சோறு திங்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் கர்த்தர் ஒருத்தனோட இருக்கிறாருன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சாதான் இருப்பார். தெரியுமா? இயேசுநாதரோட ஆண்டவர் இருந்துக்கிட்டே இருந்தார் பிதா. காரணம், இயேசுநாதர் தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்தபடியால் பிதா அவரை தனியே விடவில்லை. சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார், தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் பேசினா ஒரு வார்த்தை கூட கீழே விழுகலை. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், 2வது வருஷம் சவுலோட ராஜ்யபாரத்தில் உன் ராஜ்யபாரத்தை கிழிச்சு உன் தோழனுக்கு கொடுப்பார்னு தாவீது பிறக்கிறதுக்கு முன்னே சொன்னார். தாவீது அதுக்கடுத்து 8 வருஷம் கழித்து தான் பிறந்தார். இது நல்லா தெரியுமோ தெரியாதோ தெரில. ஆனால் சாமுவேல் சொன்ன வார்த்தை கீழே விழுகாம கர்த்தர் காத்துக்கிட்டார். ஏன்னா சாமுவேல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவனுடைய வார்த்தை ஆண்டவர் கீழே விழுக விட மாட்டார். சுகமாவானா சுகமாவாய், எழுந்து நடப்பாய்னா எழுந்து நடப்பாய், விடுதலை பெறுவார்னா விடுதலை பெறுவாய். ஏன்னா அவருடைய சமூகத்தில் வளர்ந்தவனுடைய வார்த்தையை தேவன் கனம் பண்ணுறார். ஒரு வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. எல்லா வார்த்தையிலும் ஒன்று கூட என்ன செய்யக்கூடாதான், ஒன்று கூட
அதனால தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவர்களிடத்தில் ஒரு வார்த்தை கூட விழும், எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நீங்கள் சொன்னதெல்லாம், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும். அப்போ நீங்கள் எங்கே வளரணும்? கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை கூட தரையில் விழுகிறதுக்கு முன்னே நிறைவேறும். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை எங்களையும் அப்படி மாற்றணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்காரணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்துக்கு வந்தால் தான் சமூகம், ஏன்னா பெட்டி தான் முக்கியம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் உட்கார்ந்தது தான் சமூகம், ஏன்னா தேவன் தான் முக்கியம். அல்லேலூயா, தேவன் தான் முக்கியம். தேவனை விசுவாசிச்சு ஒருத்தன் உங்கள் சமூகத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வார்த்தை ஒன்றும் தரையில் விழுகாது. உங்கள் வார்த்தையை நிறைவேற்றின பிறகு தான் நீங்கள் இங்கேருந்து போவீங்க. உங்கள் வார்த்தையை கர்த்தர் கீழே விட மாட்டார். இதே வாக்குத்தத்தம் மோசேக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் எங்கே இருந்திருப்பார்? அவர் ரொம்ப இதோட சூப்பர் மோஸ்ட். 240, ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, நியூ மெசேஜ் ரிசீவ்டு இல்லை. என்ன மெசேஜ்? நியூ மெசேஜ் ரிசீவ்டு இல்லை, ஸ்டேட்டஸ் வேற இல்லை. அது வேற இல்லை. நம்ம ஆளுகளுக்கு இப்போ பிரச்சனை. திடீர்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போதே எடுத்து என்ன வைக்கிறான்? அடுத்த ஸ்டேட்டஸ் பார்க்குறான். எனக்கு இருக்கிறதுலே பிடிக்காது. நான் நிறைய எல்லாத்தையும் பிளாக் பண்ணி போட்டுருவேன். மொத்தமாகவே யார் இதையும் பார்க்க விரும்புறதில்லை. ஏன்னா அவர் சமூகம் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லது. கைகளை தட்டி நல்ல கர்த்தரை துதிங்க, நல்ல கையை தட்டி ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் கீழே விழாது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் விசுவாசிங்களை, வேலைக்கு போகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கீங்க, போகணும் சிஸ்டர். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் தான் உன் வார்த்தையை கீழே விழாமல் காக்கிற ஒரு ஆண்டவர். ஒரு வார்த்தை சுகமாவாயின்னு சொல்லுங்க, அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க? கர்த்தருடைய சந்நிதியில். 2வது, கர்த்தருடைய சன்னிதானத்தில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 2வது, கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்றவனுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் கூட வார்த்தை பாருங்களேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நிறைய பேர் சொல்கிறீங்க பைபிள் தானே இருக்குன்னு. வார்த்தையில் தான் உங்கள் கூட பேசுவார், வார்த்தையில் தான் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார், வார்த்தையில் தான் ஆண்டவருடைய அற்புதத்தை வெளிப்படுத்துவார். உங்கள் கையில் இருக்க வார்த்தை ரொம்ப பெருசு. தரிசனத்தில் இல்லை, எதில் வெளிப்படுத்தினாரா? ஏன் தெரியுமா? தொடக்கத்தில் இருந்தே சாமுவேலோட எதில் தான் வெளிப்படுத்துகிறாரு? சாமுவேலே. கடவுளோட குரலை கேட்டவன் சாமுவேல். 1 2 3 3 தடவை சாமுவேலே 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 சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. 3ஆவது தடவை தான் ஏலி சொல்கிறாரு, பிள்ளையை யார் கூப்பிடுறா? ஆமாம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் ஏலி குடும்பத்தோட பிரச்சனையை சொல்கிறதுக்கு கூப்பிட்டாரு. அவன் ஆண்டவருக்கு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. நான் அவனுக்கு வெளிப்படுத்தலையே, என் நாமத்தை வெளிப்படுத்தலை, என் பேரை வெளிப்படுத்தலை, நான் யாருன்னு சொல்லலையே. என்ன சொல்லலை? சொல்லுங்கள், நான் யாருன்னு சொல்லலையே. அவங்ககிட்ட என் பிரச்சனையை தானே பேசினேன், நான் என் வல்லமையை, நல்லா கவனிங்க, என் வல்லமையை நான் சொல்லலையே. அதனால தான் கர்த்தர் தனிப்பட்ட முறையில் அவர் யாருன்னு சொன்னார். சில அதிகாரத்துக்கு பின்னாடி ஒரு பலி செலுத்தி கர்த்தருக்கு ஒரு பேர் வைப்பார், எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. அல்லேலூயா. அப்ப எபினேசரே, உன்னையும் உங்க அம்மாவையும் உன் குடும்பத்தை எடுத்துட்டு வந்து இங்க வச்சது நான் தான் கர்த்தர் சொல்றாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஓஹோ, ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துறார். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தினார். அவர் எபினேசரேன்னு சொல்லி பேர் வச்ச உடனே பெலிஸ்தர் மொத்தமாக தேசத்தை விட்டு ஓடிட்டான். அதனால தான் பவர்ஃபுல்லான வார்த்தை. காலையில் எழும்பி இல்லையே ஆண்டவரே, இப்படி போச்சே ஆண்டவரேன்னு சொல்லாமல் எபினேசரேன்னு சொல்லுங்க.
எனக்கு நம்மெல்லாம் எபினேசர் சொல்கிறதுக்கும் ரீகன் கோமஸ் சொல்கிறதுக்கும் ஐயா அவர் சொல்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. என்ன இத்தனை கஷ்டமான சூழ்நிலையில் தவந்து தான் பாத்ரூமுக்கு போகணும். ஆனால் மனுஷன் சொல்கிறாரு, எபினேசரே உம்மை ஆராதிப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தம்மை என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்கார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் வந்திருக்கவங்களுக்கு சொல்கிறேன், என் வியாபாரம் என்ன பெருசாக்குது, நான் ஓடுற ஓட்டம் என்ன பெருசாக்குது, என் தொழில் என்ன பெருசாக்குது. ஒரு தடவை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டுட்டார்னா அவருடைய வல்லமையை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவர் எவ்வளவு பெரியவர்னு புரிஞ்சுக்கிருவீங்க. அல்லேலூயா. சாமுவேல் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். அது வெளிப்படுற வரைக்கும் உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு விசுவாசம் வராது. ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினதுனால தான் மோரியா மலையில் கொண்டு போய் ஈசாக்க வச்சுட்டு சொன்னார், மரித்தோர்லேருந்து எழுப்ப அவர் வல்லவர். கையை தட்டுக்கலை. அல்லேலூயா. அப்போ இங்கே வந்திருக்கவங்களுக்கு சொல்கிறேன், என் குடும்பத்தில் வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குன்னு முதல்ல வெளிப்படுத்துவார், அடுத்து அற்புதம் செய்வார். வெளிப்படுத்தின பிறகுதான் துதி மாறும். அவர் வெளிப்படுத்தின பிறகுதான் வாழ்க்கை மாறும். இவ்வளவு வல்லவரா, இவ்வளவு பெரியவரா, இத்தனை மகத்துவரா, இத்தனை அற்புதரா. பிரியா, மூணாவது காரியம் 1 சாமுவேல் 7:9 இருக்கிறது. மூன்றாவது காரியம், அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். உங்கள் ஜெபம் எத்தனை ஜெபம் அப்படியே நிற்கிது? அப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்துக்கு என்ன வரும்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். சங்கீதம் 91. அவன் யார் தெரியுமா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்க. சாமுவேலும் மோசேயும் என்னை நோக்கி கூப்பிட்டாங்க, நான் அவர்களுக்கு என்ன கொடுத்தேன்? மறு உத்தரவு கொடுத்தேன். சங்கீதத்தில் இருக்குது. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன் தெரியுமா நம்ம ஜெபத்துக்கு மாறும்? எங்கள் அம்மாவை ரட்சியும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் அப்பாவை ரட்சியும் ஆண்டவரே. ஆனால் போக்குவரவு தான் இருக்கு. அவர் சமூகத்தில் உட்கார்றதே இல்லை. அமர்ந்திருங்கள் வளருவீர்கள், அமர்ந்திருங்கள் பெருகுவீர்கள், அமர்ந்திருங்கள் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும். கையை நல்லா தட்டி, நல்லா உற்சாகமாக தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது காரியம் 1 சாமுவேல் 12:17 வரை இருக்கிறது. 17 வரை கவனிங்கள். அங்கே, இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படி நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். என்ன ஸ்ட்ராங் விசுவாசம் பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், இடி முழக்கத்தை மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே, என்ன தினம்? ஆமாம், நாங்கள் 10 நாளைக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு மழை பெஞ்சோன்னு சொல்லுவோம். நாங்கள் ஜோம் பண்ணோம், என்ன பெஞ்சிச்சு? இது நம்ம, ஏன்னா நம்ம போகிற போக்கில் ஜோம் பண்ணிட்டு போகிறது. எப்படி? போகிற போக்கில் வெயில் கொடுமையாக இருக்கும்போது ஜோம் பண்ணுறது. என்ன ஆண்டவரே, வெயில் கொடுமையாக இருக்கு ஆண்டவரே. ஆனால் அந்த மனுஷன் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்ச போது அன்றைய தினமே என்னவா, கர்த்தர் இடி முழக்கங்களையும் மலைகளையும் என்ன செய்தாரா? கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்தார்கள். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், காலையில் அவர் சமூகத்தில் உட்காந்துட்டு தெருக்குள்ளே போங்க, நடுங்குவான். உங்களை பற்றி பேசுவான், ஒழிய உங்களை தொட முடியாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க, நடுங்குவான். உங்களை பார்த்து அவனுக்கு பயம் இருக்கும். ஒரு 4 பைக்கு கூட வந்துருச்சான் திங்களும் செவ்வாய், இந்த நேரு நகரே நடுங்கி போயிடுச்சு. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். 4 பைக்குக்கே நீ தாங்க மாட்டேன்னா ஆண்டவர் இறங்குனா அல்லேலூயா. என்ன 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 இங்க என்ன இங்க என்னவா என்ன இங்க தேவன் பெரியவர். அல்லேலூயா. என்ன என்ன இங்க ஒரே ஆளா வருது? ஒன்றும் வரலப்பா, கர்த்தர் வருவார். இப்போ உங்களுக்கு தெரியுதா? மிகவும் பயந்து அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோன்னு அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவன் யாராக இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி யாருக்கும் பயப்படுவாங்க. உங்களை பார்த்து பயப்படுறாங்களா? அவனுக்கு தெரியணும்
கர்த்தருக்கு பயப்படும். எனக்கு இதில் சில வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். பயந்து இல்லை, மிகவும் பயந்து. கர்த்தருடைய கற்பனைகள் பிரியமா இல்லை, மிகவும் பிரியமாக இருக்கிறது. பிரியமாக இருக்கிறன்னா பிரியாணியும் பிடிக்கும், பைபிளும் பிடிக்கும். இல்லை, பிரியாணியை விட பைபிள் பிடிக்கும், அவ்வளோதான். அதில் தான் மிகவும் பிரியமாக இருக்கிறது. பயந்தார்கள். ஐயோ, இந்த இவனை தொட்டோம்னா போச்சுடா, இவனை பற்றி பேசணும்னா போச்சுடா. ஏன்னா இவன் எங்கே உட்காந்துருக்குவேன்? கர்த்தருடைய 5வது காரியம், இஸ்ரவேலின் முதல் ராஜாவையும் இஸ்ரவேலின் சரித்திர புருஷனையும் அபிஷேகம் பண்ணினவன். ஏன்னா தாவீது என்பவன் ஒரு தலைமுறைக்கான ராஜா அல்ல, தலைமுறைகளுக்கான ராஜா. நான் சொல்லுவேன், தாவீதை அரசால் உட்கார வைப்பதற்குத்தான் சாமுவேலை கர்த்தர் ஏற்படுத்தி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சவுல் 2வது வருஷம் பாவம் செஞ்ச போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், சவுலை ராஜாவாக்குனதுக்காக மனஸ்தாபமாக இருக்கு. அன்னைக்கு நைட்டு சாமுவேல் தூங்கலை. என்னைக்காவது ஆண்டவருக்காக தூங்காமல் இருந்திருக்கீங்களா? சபையில் ஆண்டவர் வேதனைப்படுறாருன்னு அழுதுருக்கீங்களா? ஆண்டவருக்காக சாப்பாடை இழந்து அழுதுருக்கீங்களா? வீட்டில் போய் பாருங்க, ராம் முழுவதும் அழுதுகிட்டே இருப்பான், தூக்கமே இல்லை. ராத்திரி முழுசு கண்ணீர். எதுக்கு கார் வாங்கித்தாங்க ஆண்டவரேனா? எதுக்கு எழுத்த பிளாட்டை வாங்கித்தாங்கன்னு ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தின ராஜா உமக்கு ஏற்றதை செய்யாம போயிட்டானே, உமக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சப்பா, உமக்கு ஒரு மனஸ்தாபம், உமக்கு ஒரு வேதனை வந்துருச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மாடை பிடிச்சிக்க, கையில் பிடிச்சிட்டு நேராக பெத்லகேமுக்கு போ. சாமுவேல் பெத்லகேமுக்கு வர்றாருனாலே ஊரே நடுங்குது. பெத்லகேமுடைய மெய்ப்பர்கள் நடுங்குறான். சாமுவேல் எதுக்கு இங்கே வர்றாரு, சாமுவேல் எதுக்கு இங்கே வர்றாருன்னு. சாமுவேல் சொல்கிறாரு, ஒன்றும் பயப்படாத. ஆமாம், சாமுவேல் கேட்குறாரு, சவுலுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ தான் 2nd இயர் அனிவர்சரி கொண்டாடுறான், இப்போ போய் நீங்கள். ஆமாம், ஆனால் நடந்த சம்பவங்கள் இன்னும் எத்தனை வருஷம் கழித்து நடந்திருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், ஆண்டவர் சொன்னது ஒன்று, சொன்ன காலங்கள் ஒன்று, நடந்த காலங்கள் வேற. போனார். போய் சவுல் ராஜாவாக இருக்கும்போதே தாவீதை என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணார். தாவீதை அபிஷேகம் பண்ணார். தாவீதின் குமாரன் என்று இயேசு சொல்லப்படுகிறாரே, அந்த தாவீதை ராஜ்யபாரத்தில் அமர்த்தி பார்த்தவன் யாரு? சாமுவேல். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வளர்த்த ஒரு தம்பி 1,00,000 பேருக்கு பாஸ்டராக இருக்கானா, நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அபிஷேகம் பண்ண ஆளை பாருங்க, தட்ஸ் த கிரேட். நம்ம நம்ம வளரும்போது நம்முடைய அபிஷேகம் பிரதிபலிக்கப்படுகிறது. நான் சொல்லுவேன், இந்த வேதாகமத்தில் 2 பேர் தானே இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு இருதயத்துக்கு ஏற்றவனை உருவாக்க வேண்டுமானால் போனவன் வர்றவன் உருவாக்க முடியாது, அது சாமுவேல் தான் உருவாக்க முடியும். அல்லேலூயா. ஒரு சாமுவேலை உருவாக்கணும்னா அது இந்த பக்கம் தான் உருவாக்க முடியும், தெரியுமா? நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் அண்ணாளா? தம்பி, உனக்கு கால் வலிக்குதா? நீ இரு, நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். நீங்கள் யார்? ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு கோபமாக இருக்கலாம். நான் அண்ணாள் வகைராவை சேர்ந்தவன், நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் வைராக்கியம் இருக்குது. போகிறான், அவனை தூக்கி போட்டு வச்சு வளர்த்து இன்னும் 10 வருஷம் அவனுக்கு தண்ணி ஊற்றி. ஆமாம், ஆனால் உருவாக்குறவன் சாமுவேலாக இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நம்ம வளர்த்த மரம் தேக்கு மரமாக இருக்கணும், கேதுரு மரமாக இருக்கணும். ஆமாம், ஒருத்தன் வந்தால் போதும், தேசமே ஆசீர்வாதமாக மாறும். பாபிலோன் முதல் எருசலேம் வர கர்த்தர் பெரியவைகளை செய்வார். ஒரு உண்மையான தரிசனம் நமக்கு சாமுவேல்கிட்ட இருந்து தொடங்குது. நான் ஒன்று கேட்குறேன், 10,000 50,000 செலவு பண்ணி கூட்டம் நடத்தினோம், சோறு திண்டோம், உட்காந்தோம், போனோம், வந்தோம். இல்லை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். காலையில் எழும்பி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, எத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறீங்க? வளர்ந்தீங்களா? ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க? தூரம் போய் சம்பாதிக்கிறீங்கள? எல்லாருக்கும் நான் கேட்குறேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், 1 மணி நேரம் காலையில் ஜெபிக்காம நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன். 1 மணி நேரம் அப்படி இதே நாள் அடுத்த வருஷம் நீங்கள் உண்மையிலே 1 மணி நேரம் நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா, நீங்கள் என்கிட்ட வாங்க. உண்மையிலே தேடினீங்கன்னா 366 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? ஆமாம், அடுத்த வருஷம் இதே நேரம் உண்மையிலே கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா
நிச்சயமா நீங்க பலவீனத்தில் இருந்து, வியாதியில இருந்து, கண்ணீர்ல இருந்து, கஷ்டத்துல இருந்து, வேதனையில இருந்து, எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு நீங்க வளருவீங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தான்? அண்ணாளுக்கு தெரியும், சாகிற வரை நான் மலடியா இருந்திருக்க வேண்டியும், சாகிற வரை நான் பலவீனனா இருந்திருக்க வேண்டியும், சாகிற வரை நான் அவமானத்தோடு இருந்திருக்க, சாகிற வரை டாக்டர் கிட்ட சுத்தி இருக்க வேண்டியும், சாகிற வரை இப்படியே வாழ்ந்திருக்க வேண்டியும். எனக்கு ஒரு இறக்கம் அவர் சன்னிதானத்தில் கிடைச்சிச்சு. எவ்வளவு நேரம் தாங்க சாமுவேலோட பேச முடியும்? பேசுகிற நேரம்லாம் கர்த்தர் சமூகம்தான். பேசுகிற நேரம் ஒரு டவுசரும் ஒரு சட்டை தச்சுட்டு வந்து பார்த்துட்டு, உன்னை பெத்தது இங்கே தான்டா, இங்கே நீ இரு, வளர்ந்துருவேன். ஒரு டவுசரும் ஒரு சட்டை தான் உன்னை பெத்தது. இங்கே வந்துட்டு போன பிறகுதான்டா நான் உன்னை பெத்தேன். நீ அவர் சமூகத்தை மட்டும் பிடிச்சுக்கிறங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவர் சமூகத்தை பிடிச்சவனுக்கு அவர் அனாதைகள் இல்லை. அவர் தான் தகப்பன், அவர் தான் சொத்து, அவர் தான் சாப்பாடு, அவர் தான் எல்லாம், அவர் தான் மகிமை, அவர் தான் கணம், அவர் தான் கிரீடம், அவர் தான் மேன்மை, அவர் தான் எல்லாம். எல்லாரும் எழும்பி நிற்போமா? சாமுவேல் வளர்ந்தான. எல்லாரும் சொல்லுவோமா? சாமுவேல் வளர்ந்தான, சாமுவேல் வளர்ந்தான. எல்லாரும் கண்களை மூடி சொல்ல போறோம், நானும் வளருவேன்னு.